It's the ant and the cricket. இப்பதான் மேம் கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சு T20 இந்தியா ஜெயிச்சிருச்சு, சவுத் ஆப்பிரிக்கா தோச்சிருச்சு. எஸ், அதை வச்சு சார் யூடியூப் வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. பாத்தீங்களா? பாத்துட்டீங்களா? நான் பார்க்கல, நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க. Okay, so on the same cricket is what it is spoken about here. No. No, last time இருக்கு ட்ரை பண்ண கிரிக்கெட்டும் ஆண்ட்டும் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கும் போது அந்த ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு ஆண்ட் போயிருச்சு. அப்புறம் அந்த ஆண்ட் எப்படி உயிரோட காப்பாத்தி கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்சாங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஷரத் நம்பிட்டாரு ஓகே மேம் அப்படின்னு. எஸ், ஸோ ஹியர் கிரிக்கெட் இஸ் நத்திங் பட் அ ஸ்மால் இன்செக்ட். ஓகே, ஒரு கிராஸ் ஹாப்பர் மாதிரி ஒரு இன்செக்ட். ஓகே, ஆண்ட் இஸ் நத்திங். ஆண்ட் உங்களுக்கு தெரியும், எறும்பு. அண்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஹியர் இஸ் அன் இன்செக்ட். அதுக்கும் நம்ம நார்மல் கிரிக்கெட்டர் ஹார்திக் பாண்டியாக்கும் ரோஹித் சர்மாக்கும் கோலிக்கும் சம்மந்தம் கிடையாது. இது கிரிக்கெட். ஓகே, அந்த கிரிக்கெட் வந்து கிரிக்கெட் பூச்சி அப்படின்னு வச்சுக்கலாமா? இட்ஸ் கிரிக்கெட், இட்ஸ் அன் இன்செக்ட் கால் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் பூச்சி, கிரிக்கெட் பூச்சிக்கும் எறும்புக்கும் நடக்கிற கதை. என்ன பண்ண விட்டுருக்காங்க பாரு, நான் டெப்டி கலெக்டர் ஆகிறேன், என்ன ஒரு ஆண்ட் கதையை படிக்க விட்டுட்டாங்க. ஓகே, இதுல ஐ டெல் யூ வாட் இஸ் த ஜிஸ்ட். ஜிஸ்ட் இருக்கா இங்க? இல்ல. இதுதாங்க கிரிக்கெட் பூச்சி, இதுதான் ஆண்ட். ஓகே ஃபைன். So it looks like a big poem. இங்க ஒரு பேஜ், இங்க ஒரு பேஜ். It looks like a big poem, but you can just write down the gist of the poem. ஒரு ஆண்ட்டும் கிரிக்கெட்டும் இருக்காங்க. So there are two people. One, there are two insects. ஒன்னு ஆண்ட், ஒன்னு கிரிக்கெட். கிரிக்கெட் is also an insect. அந்த கிரிக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, it will sing all the time, it will dance, it will enjoy life. நம்மள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். Yeah, cricket is like us, it enjoys, it sings எல்லாமே. But ant is always busy, as busy as an ant அப்படின்னு தானே சொல்லுவோம். Yes, ant வந்து எப்பவுமே busy, so it will keep doing its work. ஏன்னா அதனால வின்டர் டைம்ல, மழை டைம்ல it cannot come out of its hole. ant வெளியே வர முடியுமா? மலையில வர முடியாது. So what it usually does, summer அப்ப it will collect all the food, போய் அது ஹோல்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அப்ப it will be always busy during summer. ஓகே, ஆனா இந்த கிரிக்கெட் என்ன பண்ணும், சம்மர் டைம்ல எல்லாம் ஜாலியா சிங்கிங், டான்சிங் எல்லாம் பண்ணிட்டு, when it comes to winter, இதுக்கு no மம்மம் டு ஈட், no food to eat. அப்ப it will go and ask ant for food. அப்ப ant will say, நான் என்னோட ஆண்டோட கேரக்டர் என்னன்னா, நான் கொடுக்கவும் மாட்டேன், நான் வாங்கவும் மாட்டேன். யார் மாதிரி டைலாக்? விஜய் மாதிரியா? என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் டைலாக் பேசி the ant will close the door for the cricket. ஓகே, ஐ வில் நாட் கிவ் யூ ஃபுட். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐ வாஸ் டான்சிங் டியூரிங் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். ஏன் டான்ஸ் பண்ணிட்டு இருந்த? வை யூ டிடன்ட் கலெக்ட் ஃபுட். இப்போ எனக்கு பசிக்குது, ஐ எம் ஸ்டார்விங். ஆஸ் அன் ஆண்ட், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வின்டருக்காக சேர்த்து வச்சிருக்கோம், நாங்கள் கடனும் வாங்க மாட்டோம், திருப்பியும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி த கிரிக்கெட் வில் பி sent off from the ant's place. So the ant oda final understanding என்ன சொல்லும் ant, we should work for ourselves and keep save something for ourselves, வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்ப கிரிக்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நமக்கு வேணும்னா நம்மளே தான் டைம் ஸ்பெண்ட் வேஸ்ட் பண்ணாம we should save for us. இதுதான் அந்த ஸ்டோரி, ant and கிரிக்கெட்டோட ஸ்டோரி. புரிஞ்சிருச்சா ஓரளவுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் என்ன பண்ணும், என்ஜாய்ஸ் ஆல் த டைம். சம்மர் ஸ்ப்ரிங்ல என்ஜாய் பண்ணும், எந்த ஃபுட்டும் சேவ் பண்ணல. எதுக்காக சேவ் பண்ணல? வின்டருக்காக சேவ் பண்ணல. ஆனா ஆண்ட் வந்து சம்மர் டைம்ல ஹார்டா ஒர்க் பண்ணி வின்டருக்காக சேவ் பண்ணிருச்சு. அதனால ஆண்ட் உட்காந்து வின்டர் என்ஜாய் பண்ணுது. உள்ளதான் ஃபுட் இருக்குல்ல, so it's enjoying winter. But the cricket has got no food, so it cannot enjoy the winter also. So cricket போய் ant கிட்ட asking for food, pleaded the ant for some grains, ஏதாவது கொடுக்க சொல்லுது. ஆனா ant வந்து நான் எதுவுமே தர மாட்டேன், என்னோட கேரக்டர் வந்து கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. ஸோ அந்த 2-legged crickets நிறைய பேர் அந்த 4-legged cricket மாதிரி இருக்காங்க உலகத்துலங்கிறதா கதை. 2-legged crickets யாரு? நம்ம தான். எக்ஸாமுக்கு ஒரு வருஷம் டைம் இருக்கும் போதெல்லாம் ஜாலியா விளையாண்டு கடைசி 2 மாசத்துல நீ நோட்ஸ் கூட, நீ சொல்லி கூட, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கூட, 4 கொஸ்டின் என்னென்ன வரும்னு சொல்ல, எங்காவது காசு கொடுத்தா கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமா? அதான் 2-legged crickets. ஓகே, பட் 4-legged cricket மாதிரி 2-leg cricket இருக்காங்க. ஸோ he wants such people to. அப்போ ஆண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, 4-legged cricket இருந்தாலும் சரி, 2-leg cricket இருந்தாலும் ஒர்க் ஹார்ட் so that you can enjoy your time, plan accordingly and enjoy during the winter. புரிஞ்சிச்சா கதை? ஜாலியா இருந்துச்சா?
ஓகே, இந்த கதையோட ஆத்தர் யாரு? ஐ மீன் இந்த போயமோட ஆத்தர் யாரு? So Aesop is the author. அவர் எழுதுற குட்டி குட்டி கதைகள் வந்து fables. So it is from Aesop's fables. அவ்வளவுதான். ஸ்கிரீன் மேல தெரியல, கோடு தெரியல. மேல போயிருச்சா? இப்போ கீழ வந்துருச்சா? ஓகே மேம். ஓகேவா? So the author's name is different. அதுக்கு பின்னாடி இருக்கிற fable is nothing but stories, traditional stories. Yeah. So write down, the author actually was a slave. Author என்னவா இருந்தாரு? ஸ்லேவா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்லேவ்னா என்ன? அடிமையா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லரா மாறிட்டாரு. அண்ட் எந்த டைம்ல அவர் வாழ்ந்ததா சொல்லப்படுறாங்க அப்படின்னா, எந்த இடத்துலனா கிரீஸ்ல ஐ திங்க் கீழே இருக்கும், அதை அப்படியே எழுதிக்கலாம் நம்ம. யா, ஸோ ஸ்லேவா இருந்து அப்புறம் ஒரு ஸ்டோரி டெல்லரா மாறினாரு. ஹி பிலாங்ஸ் டு கிரீஸ். So one of the earliest books, கிரீஸ்ல இந்த டைம்லலாம் அதுதான் 620 to 564 BC. BCனா எப்போ? பிஃபோர் கிரைஸ்ட். ஐவிசிக்கு முன்னாடியா ஐவிசிக்கு அப்புறமா? ஐவிசிக்கு முன்னாடியா ஐவிசிக்கு அப்புறம். ஐவிசிக்கு அப்புறம். ஐவிசி 3000 பிசி ரிவர்ஸ்ல வரும்ல பிசில. ஸோ ஐவிசிக்கு அப்புறம். ஸோ ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏர்லியஸ்ட் புக்ஸ் தட் வர் பிரிண்டட், கதைகள்லாம் பிரிண்ட் பண்ணப்பட்டதுல. ஓகே, ஸோ ஹி பிலாங்ஸ் டு கிரீஸ். நிறைய சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்காங்க. அந்த கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆர் கால் ஃபேபிள்ஸ். அண்ட் அவர் ஒரு ஸ்லேவா இருக்கு ஸ்டோரி எழுதினவர். இதுதான் கிரிக்கெட். கிரிக்கெட்டும் எழுதிக்கோங்க. கிரிக்கெட்டுக்கு டயக்ராம்லாம் போட்டுக்கிறீங்களா? Yes, you can put diagram for cricket. A brown black insect related to the grasshopper but குட்டி legs with shorter legs. grasshopper பெரிய கால் இருக்கும் போல. போய் இன்னைக்கு ஒரு grasshopper புடிச்சு ஆபரேஷன் பண்ணி பாருங்க. So cricket is nothing but ஒரு brown or black insect like grasshopper. So cricket is like grasshopper. Simile or metaphora? Simile. With shorter legs. With shorter legs than grasshopper. Simile or metaphora? Than use பண்ணிருக்கோம். Simile. Okay. Sounds are louder. Sounds are louder when related with grasshopper. Simile or metaphora? Sounds are louder when related with grasshopper. When related with grasshopper. Simile or metaphora? Metaphor. Compare தான் பண்ணிருக்கோம், but like பதிலா when related with. Okay. சரி, எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? rubbing its wings together. Okay, so cricket பத்தி எழுதியாச்சு, author பத்தி எழுதியாச்சு. we'll go to the poem. A lengthy poem, but we can finish it off. So moral lesson சொல்லுது. என்ன moral lesson சொல்லுது? 4 hard work and plan. மாதிரி 2-legged cricket-ஆ நம்ம இருக்க கூடாது. ஒர்க் பண்ணுங்க, டோன்ட் பி லேசி அப்படின்னு சொல்லுது. பிளான் அண்ட் ஒர்க். பிளான் அண்ட் ஒர்க். வடிவேல் சொல்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. கரெக்ட்? ஓகே. So in first paragraph, a silly young cricket accustomed to sing. Accustomed na ஏதோ உனக்கு ரொம்ப பழக்கப்பட்டா. I am so much accustomed to online classes. Offline students offline-க்கே வராம ஆன்லைன்லயே உட்காந்துக்கிறீங்களா? so much accustomed அப்படின்னா அதுக்கு பழக்கப்பட்டுட்டா I am accustomed to something through the warm sunny months of gay summer and spring. So ஒரு young cricket, ஒரு குட்டி
கிரிக்கெட் பூச்சி, கிரிக்கெட் இன்செக்ட் ரொம்ப பழக்கப்பட்டுருச்சு. எதுக்கு? ஜாலியா இருக்கிறதுக்கு, சிங் பண்றதுக்கு. எப்போ? வார்ம் சன்னி months of gay summer and spring. Began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. சம்மர்ல ஸ்ப்ரிங்ல ஜாலியா விளையாடுறதுக்கு பழக்கப்பட்ட ஒரு கிரிக்கெட் பூச்சி வின்டர்ல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஏன்னா அதோட வீட்டுல திறந்து பார்த்தா சம்மர் டைம்ல ஏதாவது சேவ் பண்ணியிருந்தா தானே வின்டர்ல இருக்கும். அப்ப எதுவுமே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. கபர்ட் எம்டியா இருக்கு, ஐயோ வின்டர் வேற வந்துருச்சு அப்படின்னு. ஐயோ ஒண்ணுமே படிக்கல, எக்ஸாம் வேற வந்துருச்சு. நம்மளோட அதே நிலைமை தான். ஃபைன். நாட் அ crumb to be found. What is crumb? bread crumbsல குட்டி குட்டி crumb வரும்ல, அந்த Piece of குட்டி bread. பருக்க கூட இல்ல. Pieces of something, very very minute small pieces. Not a crumb to be found. ஒரு crumb கூட கிடைக்கல. On the snow covered ground. இப்ப winter வந்துருச்சுல, so ground is filled with snow. so எப்படி கிடைக்கும்? crumb எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. Not a flower could he see. grasshopperல, so it can still go on flowers and fruits and feed itself. அதுவும் இல்ல. Not a leaf on a tree. winter வந்துருச்சு. இதோட winterோட characteristics தான். On the snow covered ground, not a flower could he see, not a leaf on a tree. Oh, what will become, says cricket, of me? என் நிலைமை என்ன ஆகும்? What will become, says cricket, of me? இது rhetorical question ஆ? என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியும், ஆனா என்ன நடக்குமோ என் நிலைமை? rhetorical question. At last by starvation and famine made bold. சரி, பசி, starvation you're starving for something without no food. அந்த பசியில வாடி famine பஞ்சத்துல bold ஆயிட்டு, all dripping with wet and all trembling with cold. நனைஞ்சிட்டு cold குளிர்ல நடுங்கிட்டு away he set off to a miserly ant. ஒரு ant பார்க்க போகுது. to see if to keep him alive he would grant. இந்த grasshopper கிரிக்கெட்டை உயிரோட வச்சுக்கிறதுக்கு அந்த ant ஏதாவது கிராண்ட் பண்ணுமா, ஏதாவது கொடுக்குமா அப்படின்னு. him shelter from rain and a mouthful of grain. என்ன வேணும் அதுக்கு? மலையில இருந்து ஒதுங்குறக்கு ஒரு ஷெல்டரும், அந்த ant இதெல்லாம் கொடுக்கணும் ஆக்சுவலா அப்படின்னு இது கேட்கலான்னு போகுது. so shelter from rain and a mouthful of grain. ஒரு வாய் சோறு மாதிரி, one a mouthful of grain. He wished only to borrow, he would repay it tomorrow. அது சொந்தமா கேட்டுக்கல, இப்ப கொஞ்சம் கூட விண்டர்ல ஹெல்ப் பண்ணி நான் சம்மர் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உனக்கு எடுத்து சேர்த்தி ரீபே பண்ணிடுறேன். புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? ஜஸ்ட் செக் த்ரூ. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அந்த கிரிக்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு சில்லி யங் கிரிக்கெட், ஒரு நல்ல விளையாட்டுத்தனமா இருக்கிற ஒரு குட்டி யங் கிரிக்கெட் பூச்சி ஜாலியா சிங்க ஆடி டான்ஸ் ஆடி பழகப்பட்டுட்டு சம்மரையும் ஸ்ப்ரிங்கையும் அப்படியே கழிச்சுட்டு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வின்டர் வந்துருச்சு, கபோர்டு திறந்தா எம்டியா இருக்கு, அண்ட் வின்டர் வேற வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு. செகண்ட் பேராகிராஃப்ல என்ன வின்டரோட கேரக்டரிஸ்டிக்கோ அதோட வீட்டோட கேரக்டருக்கும் சொல்லுது. நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட். க்ரம்ப் அப்படின்னா ஒரு ரொட்டி தூள் கூட இல்லைன்னு சொல்லலாமா? க்ரம்ஸ் ஆஃப் பிரெட் அது கூட கிடையாது. ஆன் த ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட். கிராஸ் ஹோப்பர் கீழே போய் போய் தானே தேடும். கிரவுண்டே வந்து ஸ்னோ கவர்ட், வின்டர் வந்ததுனால ஒரு பூ கூட பார்க்க முடியல, ஒரு இலை கூட மரத்துல இல்ல. ஓ வாட் வில் பிகம், சேஸ் கிரிக்கெட், ஆஃப் மீ? என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேக்குது. அப்போ வேற வழி இல்லாம ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன்னா பசி, மயக்கம். ஸ்டார்விங் ஃபார் ஹங்கர், பயங்கரமா லைக் பசி கொடுமைன்னு சொல்லலாமா? ஸ்டார்வேஷன். அண்ட் ஃபமைன் பஞ்சத்துல போல்ட் ஆயிட்டு, ட்ரிப்பிங் வித் வெட், மலையில நனைஞ்சிட்டே குளிர்ல நடுங்கிட்டே, he set off to a miserly ant. miserly antனா ரொம்ப கஞ்சமான ரொம்ப கஞ்சூஸா இருக்கிற ஒரு ant. very what is miserly in other word for English? very Stinky. Stinky. very stingy. okay, very stingy ant. to set, if to keep him alive he would grant. போய் எதுக்காக அந்த ஆண்ட போய் பாக்குது? அந்த ஆண்ட போய் பார்த்தா ஏதாவது கொடுத்து என்ன உயிர் காப்பாத்திருமா அந்த ஆண்ட் அப்படின்னு போய் பாக்குறக்காக. அந்த ஆண்ட் கிட்ட கேட்கிற ரெண்டு விஷயம், ஷெல்டர் ஃப்ரம் ரெயின் அண்ட் அ மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின். வாயிலிருந்து கொஞ்சம், வாய் நிறைய சாப்பாடும் தங்குறக்கு இடமும், ரெண்டும் சொந்தமா கேட்கல. இப்ப வின்டர்ங்கிறதுனால ஐ வில் கெட் இட் ஃப்ரம் யூ அண்ட் ஐ வில் ரீபே பேக். எஸ், ரீபே டுமாரோ. டுமாரோங்கிறது சம்மர் வந்ததுக்கு அப்புறம். அப்படி கொடுக்கல அப்படின்னா, இஃப் நாட் ஹி மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ, சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட். அப்படி ஆண்ட், அந்த மிசர்லி ஆண்ட், அந்த கஞ்சூஸ் ஆண்ட் கொடுக்கல அப்படின்னா நான் பசினாலையும் துக்கத்தினாலையும் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. எஸ், ஐம் யுவர் சர்வெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் பட் வி ants நெவர் borrow, வி ants நெவர் lend. ஆனா இந்த ஆண்ட் என்ன சொல்லுது? நான் உன் ஃப்ரெண்டு தான், நான் உன் சர்வெண்ட் தான், பட் நாங்க ஆண்ட் வந்து we don't borrow from others, we don't lend also. நாங்களே எங்களுக்காக சேர்த்து வச்சிருப்போம், வேற யார்ட்டையும் வாங்கவும் மாட்டோம், உன்ன மாதிரி யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம். பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், டிட் யூ லே எனிதிங் பை when the weather was warm?
பட் கிரிக்கெட் சொல்லு, நீ வெதர் நல்லா இருக்கும் போது உனக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒத்து இருக்கும் போது நீ உனக்காக ஏதாவது பண்ணி வச்சியா? ஜாலியா தானே இருந்தீங்க ஜான்வரி இருந்து ஜூன் வரைக்கும். ஏதாவது படிச்சு வச்சிருக்கலாம்ல 2 சப்ஜெக்ட். அதேதான் கேக்குது, நான் கேட்கல ஆண்ட் கேக்குது. அதுக்கு கிரிக்கெட் சொல்லுது நாட் ஐ. நான் எதுவுமே பண்ணலையே, அதனாலதான் இப்ப உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். படிச்சிருந்தேன்னா நான் ஏன் வந்து இப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறேன், கரெக்டா? ஸோ நாட் ஐ. மை ஹார்ட் வாஸ் சோ லைட் தட் ஐ சாங் டே அண்ட் நைட். அப்போ ஜாலியா இருந்த, எக்ஸாம் இல்லாதனால I was singing and dancing the whole day. For all nature looked gay, for all nature looked gay. You sang, sir, you say. So nature நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கே அப்படிங்கிறது இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் த வெதர் லுக்ட் கேன்னு சொன்னா இட் லுக் சோ பிரைட் அண்ட் ஹாப்பி. ஃபார் த நேச்சர் லுக்ட் கே, ஃபார் ஆல் த நேச்சர் லுக் கே. யூ சாங் சார் யூ சே. ஸோ வெதர் நல்லா இருந்தாலும் நீ பாடிட்டே இருந்தேன்னு சொல்றியா? ஓகே, அப்ப இப்ப அனுபவி, தட்ஸ் ஆல். ஸோ கோ தென் சேஸ் தி ஆண்ட். ஓகே, அப்ப ஜாலியா இருந்தீங்கல்ல, ஃப்ரீயா இருந்தீங்கல்ல, படம் பார்த்தீங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனீங்கல்ல, நல்லா சாப்பிட்டீங்கல்ல, தூங்குனீங்கல்ல. ஓகே, அப்ப இப்பவும் போங்க, இப்ப ஏன் படிக்கிறீங்க? கோ தென் சேஸ் தி ஆண்ட் அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே. அதே மாதிரி போய் இந்த 2 மாசமும் டான்ஸ் ஆடு, வின்டர் முடியட்டும், எக்ஸாம் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். யா, தட்ஸ் வாட். Thus ending he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. So அப்படி சொல்லி just sent the cricket out of the house and out of the door. அந்த டோர்ல இருந்து திரும்பி கிரிக்கெட் போயிருச்சு. Folks call this a fable. I'll warrant it true. Folksனா யாரு? நாட்டுப்புறம் அந்த மாதிரி, பீப்புள் லிவிங் இன் வில்லேஜஸ், பீப்புள் லிவிங் இன் சிட்டிஸ், எல்லாமே ஃபோக்ஸ் தான். இதை வந்து ஒரு ஃபேபிள், ஒரு ஸ்மால் ஸ்டோரின்னு சொல்றாங்க. பட் ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ, இதுதான் உண்மை. சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs and some have 2. ஓகே, சில கிரிக்கெட்டுக்கு 4 காலு, சில டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிற நமக்கு 2 காலு, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? எனி டவுட் இந்த போயம்? நைஸ் போயம், நோ? நேத்து கிளாஸ்ல I am every woman was nice poem, life also was nice poem, and today's class இது ரொம்ப ரொம்ப nice poem. Done. We'll go and write down figures of speech. Yes. First paragraph, a silly young cricket and the paragraph. Okay. A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring. Okay. இதுல சிங்கு ஸ்ப்ரிங்கு ஹோமு கம்மு, சிங்கு ஸ்ப்ரிங்கு ஹோமு கம்மு. So the rhyming scheme is AABB. AABB rhyming scheme மாறுதீங்க. சிங்கு ஸ்ப்ரிங்கு ஹோமு கம்மு. So rhyming scheme is AABB. AABB. A silly young cricket. மனுஷங்க தான் சில்லியா இருப்பாங்க, மனுஷங்க தான் யங் ஓல்ட் எல்லாம். So it's personified. Personification. Personification. Yes, a silly young cricket is personification. Yes, you can find the alliteration words also. Summer and spring. Summer and spring, silly and sing, sunny and summer. Yeah. Where? Cupboard and come. Miserly and Cupboard and come. Cupboard and come. Miserly ant எல்லாம் பின்னாடி வரும், ஏன் இங்கே எடுத்துக்கிட்டீங்க? ஒரு பேராகிராஃபை பார்த்துட்டு போலாம். யாரோட கபர்ட் எம்டியா இருந்துச்சு? கிரிக்கெட்டோட கபர்ட் எம்டியா இருந்துச்சு. Cricket's cupboard. Second thing, not a crumb to be found on the snow covered ground. அந்த சென்டென்ஸ் போலாம். அதுல வந்து first rhyming scheme, found ground, see tree. Again AABB. AABB. Okay, flower. Not a anaphora. Yes, not a anaphora. Yes.
ஓகே, இங்க ஒரு புதுசா ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிக்கலாம். ரைட் டவுன். அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேரு டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட். நம்ம ஆல்ரெடி 20 படிச்சிருக்கோம். அது இல்லாம இன்னொன்னு. மேம் ஸ்கிரீன் கீழ மேல தெரியல மேம் போர்டு தெரியல மேம். ஓகே மேம். ஓகே, டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட். ஃபைன், எழுதிட்டீங்களா? வாட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட் அப்படின்னா ஒரு வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் அன் adjective? நம்ம இன்னும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கல, பட் ஜென்ரலா adjectiveனா என்ன? Describing. Adjective describes a noun. Okay, but transferred epithet la just write down an adjective usually an adjective usually is used in a different place bracket la transfer to a different place is used in a different place bracket la transfer to a different place transfer to a different place. First point இது எழுதிக்கலாம். அப்போ இந்த நவுனுக்காக இருக்க வேண்டிய adjective வேற ஒரு பிளேஸ்ல இருக்கு. புரியுதுங்களா என்னன்னு? What have you written? An adjective usually is used in a different place instead of its original place. அவ்வளவுதான். Instead of its original place. அது எந்த நவுனுக்காக இருக்கணுமோ அது இல்லாம இன்னொரு இடத்துல இருக்கு. மேம் ட்ரான்ஸ்ஃபர் டு ய அந்த பிராக்கெட்ல is transferred to a different place instead of its usual place. Is transferred to a different place instead of its usual place. ஒரு அட்ஜெக்டிவோட வேலை ஒரு நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதோ இல்ல அதை பியூட்டிஃபை பண்றதோ, அந்த நவுன் இல்லாம இன்னொரு இடத்துல இருக்காது. அவ்வளவுதான். அதுதான் டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட். ஓகே, எக்ஸாம்பிள், யுவர் போயம்ல இருக்கிற ஸ்னோ கவர்டு கிரவுண்ட். ஸ்னோ கவர்டு கிரவுண்ட். If you want that thing, snow covered ground. Yes, on the snow covered ground. இதுல என்ன எபிதெட், டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ இந்த மீனிங் வச்சு ground is described as Snow covered. snow covered. Yes, ground is described as snow covered. So can you sense the meaning? Ground is connoted as snow covered actually. இப்போ எது நவுன், எது adjective? Ground is the noun. Snow Ground covered is a noun. Snow covered is an adjective. Covered Describing a is noun. generally adjective. Covered the adjective. Snow also can be a noun. noun. Cannot So be a இப்போ noun. வந்து Noun. ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா, அந்த adjective ஓட word transfer ஆயிருக்கா, covered with snow transfer ஆயிருக்கா, so it's an epithet. அவ்வளவுதான், transferred epithet. So in the sentence snow covered ground is in transferred epithet. So alliteration words you can pick. Any alliteration words, assonant words?
இல்ல. Okay, next. Oh, what will become says cricket of mine? Rhetorical question. First, oh, what will become? Oh, what will become? Oh, what will become says cricket of me? Rhetorical question. And also apostrophe ma'am and also ma'am. என்னங்க அப்போஸ்ட்ரஃபினா யாரை அட்ரஸ் பண்ணுது? ஓ காட், ஓ டெட், ஓ மேட், ஓ ஸ்டூபிட் அப்படின்னா யாரையோ அட்ரஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இங்க என்ன வெறும் எக்ஸ்கிளமேஷன் மட்டும் தானே இருக்கு, யாரையுமே அட்ரஸ் பண்ணல இல்ல. therefore it's a rhetorical question. மேம் நாட் அ கிரம்ன்றது எம்டின்றது கனெக்ட் பண்ணுமா மேம்? என்னங்க நாட் அ கிரம், not a crumb to be found? எம்டி அப்படின்றத கனெக்ட் பண்ணுமா? கேக்கல, சத்தமா சொல்லுங்க. not a crumb to be found. நாட் அ கிரம்ன்றது வந்துட்டு எம்டின்றத கனெக்ட் பண்ணுமா மேம்? not a crumb to be found empty ன்னு கன்வெர்ட் பண்ணுமா, கனோட் பண்ணுமான்னு கேக்குறீங்களா? எஸ் மேம். எதுவுமே இல்ல, அதனாலதான் அவரோட கபோர்டே எம்டியா இருக்கு, அதான் கன்வெர்ட் பண்ணுது. சோ கன்னோட்டேஷன் போடலாமான்னு கேக்குறீங்களா? எஸ் மேம், எஸ் மேம். இட் இஸ் கன்னோட்டிங் தட் நோ ஃபுட் டு ஈட், அப்படி வேணா கன்னோட் பண்ணலாம். டைரக்டா தான் நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாதனால சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்ல வருது. ஸோ அது இன்டைரக்டா கன்வெர்ட் பண்ணுதா, டைரக்டாவே அப்படிதான் இருக்கா? டைரக்டா தான் மேம் இருக்கு. பிரெட்டோட க்ரம்ஸ் தான் அதோட ஃபுட். நமக்கு எப்படி ரைஸோ அது மாதிரி அதோட ஃபுட் அதுதான். நாட் அ ஃபுட் டு பி ஃபவுண்ட் அப்படிங்கிறது அதை பொறுத்த வரைக்கும் அது கன்னோட்டேஷன் இல்லை, டைரக்டா தான் இருக்கு. ஓகேவா சுகன்யா? ஓகே மேம். ஓகே, இப்போ நீங்க போயிட்டு யூ கோ அண்ட் see your kitchen, you cannot find any food. அது நமக்கு வந்து என்ன, நாட் அ ஃபுட் ஐ கேன் ஃபவுண்ட் அப்படின்னா டைரக்டா நமக்கு சொல்லுது. அதே மாதிரி அது போய் பார்க்குது நாட் அ கிரம்ப், அப்ப நமக்கு ஃபுட் வந்து என்னவோ அது மாதிரி தான் கிரம்ப் அதுக்கு ஃபுட். ஸோ அங்க டைரக்டா தான் இருக்கு. ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி கன்னோட்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட். ஹோ வாட் வில் ஐ பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ? ரெட்டாரிக்கல் கொஸ்டின். என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, ரெட்டாரிக்கல் கொஸ்டின்னா என்ன, பதில் தெரியாத, பதில் தேவைப்படாத ஒரு கொஸ்டின் இல்லையா, ஒரு பாயிண்ட கன்வே பண்றது. என் நிலைமை ரொம்ப மோசங்கிற பாயிண்ட கன்வே பண்ற கொஸ்டின் தான் ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஸோ ஓ வாட், ரைட் டவுன் தட் ஸ்டேட்மெண்ட் எழுதி ரெட்டாரிக்கல் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஸோ ஓ வாட் வில் ஐ பிகம், அது rhetorical question. Personification, a miserly ant is a personification. கஞ்சூஸ் எல்லாம் மனுஷன் தான், ant எப்படி miserly அப்படின்னா, so it is what? Personification. Yes, வேற assonance எங்க இருக்குங்க assonance? o of at and At all. assonance என்னது? no assonance, no assonance எல்லாம் இல்ல. o and off Maybe away and ant. at and Away and away ant, where away ant? away he said. fourth line away and last word and fourth line 1 2 3 4 ant மட்டும் தான் இருக்கு, away. அவேவே இல்லையே. ஓ இங்க First இருக்கு. word. away he set off to a miserly ant. away and ant, does it sound similar? away ant, sound away, away sound similar, resonant sound வருதா? all we ask sound வருதா? away ant ரெண்டு வேற சவுண்டா? புரியுதுங்களா? அதனால அசனன்ஸ் இல்ல. prepositions கன்சிடர் பண்ணுவோமா மேம்? alliteration assonanceல alliteration, preposition, preposition வீடியோ ஆஃப் பண்ணா கிளாஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க. யார் அது? preposition articles பேசிட்டு இருந்தா, assonance alliteration பேசிட்டு இருந்தா, yeah. So usually we don't connect with articles, preposition எல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டோம். நீங்க சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கு அது செக் பண்ணி பார்க்கறதுக்கு வேணா வச்சுக்கோங்களே தவிர, யூஸ்வலா இன் கொஸ்டின்ஸ் எல்லாம் we cannot find articles and prepositions எல்லாம் இல்ல. ஓகே மேம்
மேம் ஆ எனக்கு ஒரே நிமிஷம் personification என்ன மேம் சொன்னீங்க? என்ன Miscellaneous. பர்சானிஃபிகேஷனா மிஸ்ஸர்லி ஆண்ட் ஆண்ட் வந்து கஞ்சூஸ் ஆண்ட் மாதிரி சொல்றோம்ல கஞ்சூஸ் அப்படின்னா ஸ்டிங் வெரி ஸ்டிஞ்சி பர்சன் ஸோ மனுஷனோட ஒரு கேரக்டர் தான் அது ரொம்ப செலவே ஜாஸ்தியா பண்ணாம ரொம்ப கம்மி செலவு பண்றது ஸோ அதோட கனெக்ட் பண்றாங்க ஸோ மிஸ்ஸர்லி ஆண்ட் அண்ட் ரைமிங் வேர்ட் போல்டு கோல்டு ஆண்ட் கிராண்ட் ஸோ ABBCC. மேம் எஸ் சொல்லுங்க மேம் ஆ, மேம் செகண்ட் லைன்ல அந்த ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் இருக்குல்ல மேம் அந்த ஃபெமைன் வந்து என்ன மீன் பண்றாங்க? ஃபமைன் அப்படிங்கிறது பஞ்சம் மம்மே இல்ல சாரி நோ ஃபுட் டு ஈட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட் எக்ஸ்ட்ரீமா நோ ஃபுட் டு ஈட் ஓகே மேம். ஸ்கீம் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். ரைமிங் ஸ்கீம். என்னங்க பி ரைமிங் ஸ்கீம் ஒரு வாட்டி சொல்லுங்க. ரைமிங் ஸ்கீம் வந்து போல்டு கோல்டு ஆண்ட் கிராண்ட் இந்த ஃபுல் பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம்னா ABBCC இந்த B-ய விட்டுட்டு இந்த 4னா AABB கரெக்டா ஓகே நெக்ஸ்ட் கோயிங் பேக் டு த நெக்ஸ்ட் பேராகிராஃப் him shelter from rain and a mouthful of grain he wished only to borrow he would repay it tomorrow if not he must die of starvation and sorrow அடுத்த லைன்ல போயிருச்சா இது ரெயின் கிரெயின் பாரோ சாரோ ரைமிங் வேர்ட்ஸ் AABB ரைமிங் ஸ்கீம் பாரோ ரீபே கடன் வாங்குறது கொடுக்கறதுலாம் மனுஷன் பண்றதா இல்ல அனிமல்ஸ் பண்றதா கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஓடிடுறது மனுஷன் பண்றது தானே ஸோ பர்சானிஃபிகேஷன் he wished only to borrow he would repay it tomorrow personification கடன் தான் வாங்குறேன் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றது பர்சானிஃபிகேஷன் ஓகே ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ அலிட்ரேஷன் அது அடுத்த லைன்ல தான் இருக்கு அதை விட்டுருங்க ஃபைன் ஸோ ரைமிங் ஸ்கீம் ரைமிங் வேர்டு ஒரு பர்சானிஃபிகேஷன் அது மட்டும் எழுதிக்கலாம் done next one if not he must die of starvation and sorrow says the ant to the cricket I'm your servant and friend but we ants never borrow we ants never lend இது வரைக்கும் வச்சுக்கலாமா lend வரைக்கும் பட் இது வரைக்குமே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பட் tell me dear cricket did you lay anything by when the weather was warm quoth the cricket not I think அது வரைக்குமே வச்சுக்கலாம் ஃபுல்லாவே வச்சுக்கலாம் so starvation and sorrow alliteration starvation and sorrow alliteration never borrow never lend lay anything I am your servant friend எல்லாம் பர்சானிஃபிகேஷனா சர்வெண்ட்டும் மனுஷன் தான் இருக்க முடியும் ஃப்ரெண்டும் மனுஷன் தான் இருக்க முடியும் லெண்ட் பண்றது பாரோ பண்றது அப்புறம் லேயிங் சம்திங் ஏதாவது ஒன்று வெதற்காக சேர்த்து வின்டருக்காக சேர்த்து வைக்கிறது அது எல்லாமே ஹியூமன் கேரக்டர்ஸ் ஸோ எல்லாமே பர்சானிஃபிகேஷன் மேம் ஸ்டார்வேஷன் சாரோவும் பர்சானிஃபிகேஷன்ல வருமா மேம்? alliteration starvation and sorrow ஸ்டார்னா சோறு போடாத எந்த மிருகமுமே ஸ்டார்வ் தானே பண்ணும் அது ஏன் பர்சானிஃபிகேஷன் சொல்றோம் துக்கமா இருக்கிறதும் இட்ஸ் a ஹியூமன் கேரக்டர் மட்டும் கிடையாது அனிமல்ஸ் ஆல்சோ வில் பி வெரி சாரோனோ ஆமா தானே எஸ் மேம் எஸ் we ants never borrow and We ants, we ants. repetitionல வருமா we மேம்? ants never borrow we ants never lend but is it in the same sentence or different sentence Different we ants sentence. never borrow we ants never lend it's a complete sentence ஓகே செமிகாலன் தான் இருக்கு அடுத்தடுத்த லைன்ல இல்ல it's a complete sentence it's not anaphora okay friend lend borrow lend contrast வருமா மேம்? எங்க இருக்குங்க borrow lend borrow and lend is contrast and rhyming words friend lend இது ஒரு சென்டென்ஸ் இது ஒரு சென்டென்ஸ்ங்க அவங்க அப்படி எழுதி இருக்காங்க
நீங்க எப்படி பிரிக்கணும்? says the ant to the cricket, I am your servant and friend, but we ants never. இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். ஸோ ஃப்ரெண்டு லெண்டு ரைமிங் வேர்ட்ஸ். Say servant alliteration, ma'am. மேம் அப்போ அங்க எப்படி இருக்கு? ரிப்பீட்டேஷன்ல புக்ல வருமா மாத்தி மேம்? இருக்கோ? never we answer. சேம் அப்படியே தாங்க மேம் இருக்கு. சேம் தான், ஆனா லாஸ்ட் பேராகிராஃப்ல சேர்த்திக்கலாம்னு சொல்றீங்களா? சோ ஓகே விடுங்க. ஓகே மேம் அப்ப அது ரிப்பீட்டேஷன்ல வருமா மேம்? பட் என்ன ரிப்பீட்டேஷன்? we ants never borrow, we ants never. வி ஆன்ஸ் மட்டும் ரிப்பீட்டேஷனா வேணா போடலாம். பாரோ லெண்ட் மாறுது இல்ல. வி ஆன்ஸ் நெவர், வி ஆன்ஸ் நெவர். So it's getting repeated like today's women மாதிரி ஒரே சென்டென்ஸ்ல பக்கத்துல பக்கத்துல ரிப்பீட்டேஷன். அந்த ரிப்பீட்டேஷன் we can put, but we cannot call it an anaphora because it's not in the successive line. அடுத்தடுத்த லைன்ல இருந்தா தான் anaphora, so anaphora கிடையாது. Next, my heart was so light. ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம் சொல்லலையா? ரைமிங் வேர்ட்ஸ் எழுதிக்கலாமா? ஃப்ரெண்டு லெண்டு, ஃப்ரெண்டு லெண்டு, பை ஐ, பை ஐ அண்ட் ஃப்ரெண்ட் லெண்ட். ஸோ இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். ஸோ ஏஏபிபி ரைமிங் ஸ்கீம். புரிஞ்சிருச்சா எது எது சென்டென்ஸ்னு? மியூட் பண்ணுங்க, நானே சொல்றேன். மியூட் பண்ணுங்க, நானே சொல்றேன். This is one sentence, this is one sentence, this is one sentence, this is one sentence. இதுவும் இதுவும் ரைமிங், இதுவும் இதுவும் ரைமிங். ஸோ ஏஏபிபி. ஓகே, ரைமிங் ஸ்கீம் இஸ் ஏஏபிபி. புரிஞ்சிருச்சா? டன். Clear? Going to the next one. Alliteration, sir. மேம் சொல்லுங்க. மேம் வெதர் வார்ம் அலட்ரேஷன்ல வருமா மேம்? Weather warm, weather warm. Yes, weather warm and you can take it in alliteration. Dear did alliteration. Alliteration இதுக்கு நம்ம சொல்லல இல்ல. Dear did alliteration, weather warm alliteration, servant and says alliteration, says and servant alliteration, was warm alliteration, weather warm, was warm அதெல்லாமே alliteration. Fine. Next one. My heart was so light. இது வரைக்கும் we will take it as one paragraph now because that's how it is taken. Okay. My heart was so light that I sang day and night. For all nature look gay, for all nature look gay. Repetition. Okay. Gay, say, away, say, away. Fine. So இந்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா my heart was so light that I sang day and night. So light, I sang day and night. Ranjita, can you please mute? மேம் நான் இப்பதான் மேம் அன்மியூட் பண்ணேன். ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே இருக்கிறதுக்காக நான் அன்மியூட் பண்ணேன். ஓகே மேம். So day and night contrast, light night rhyming, gay gay rhyming, say away rhyming. ஓகேங்களா? ஸோ ரைமிங் ஸ்கீம் ஏஏபிபிசிசி. இங்கிருந்து இங்க நம்ம எங்க வரைக்கும் எடுக்கிறோம்? இங்கிருந்து இங்க வரைக்கும் எடுக்கிறோம். ஸோ ரைமிங் ஸ்கீம் ஏஏபிபிசிசி. டே அண்ட் நைட் கான்ட்ராஸ்ட், இது ரெண்டும் கான்ட்ராஸ்ட். நேச்சர் லுக்கே ரிப்பிட்டிஷன். எஸ்,
I sang dance the winter away, dance the winter away. I sang, இது ரெண்டும் personification. I sang இதுவும் personification. Clear? For all nature look gay, repetition. I sang dance the winter away, personification. Alliteration words sang, sir, sang and sir, alliteration. Sang, sir, say, alliteration. From rhyming scheme AACC வராதா மேம்? So my heart was so light that I sang day and night. For all nature look gay, gay. For all nature look gay. You sang, sir, you say. Go then says the ant and dance the winter away. Dance பண்றது அந்த sing பண்றதெல்லாம் human character. So அது repetition. அதுக்கப்புறம் day and night வந்து contrast. Two different things. Opposite. Whereas sang, sir, say வந்து alliteration. For all nature look gay. For all nature look gay. Repetition. Okay. Done. Rhyming scheme. Sorry, கேக்கலைங்க. Rhyming scheme Rhyming scheme AABBCC. Lie to night to rhyming words. Gay, gay, say away. Gay say away. Yeah, rhyming only. இல்ல மேம் அது மொத்தமா நம்ம 4 பி போடக்கூடாதா மேம்? 4 B. Gay, gay, say away. Gay, say போகுது. Gay, away. Does it make sense? ஒரே சவுண்டா இருக்கா என்ன? Yes, ma'am. Gay, away, gay, away. Ends with A. A, say, A, gay, A. சரி, maybe I will verify this alone. ஓகே, அப்படி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா AABBBBB போடலாம். கே, கே, சே, அவே போடலாம். பட் எனக்கு அவே சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மாதிரி தோணுது. இல்ல ரிப்பீட் ஒரே இதுல தெரியுமானால் ரிப்பீட் ஆகும் தானே. அவே வந்து ஏ வரும். அவே ஏ சவுண்ட்ல தான். சே வே அவே சே அவே. Sound ends with the A, ma'am. Sound ends with A தான், but when we pronounce it is different. But okay, we'll write also this in the bracketல எழுதி வைங்க. AABBBB ன்னு எழுதி வைங்க. அப்படின்னா சே அவேவும் ஒண்ணா வராதுல மேம்? அதான் நானும் யோசிக்கிறேன். ஓகே. இது மட்டும் I'll verify. Okay, I'll check. Last paragraph. Go then says the ant and dance the winter away. இது முடிச்சிட்டோம். இங்க இருந்து வரைக்கும் wicket, cricket, true, two. Yes, thus ending he hastily lifted the wicket and out of the dirt turned the poor little cricket. Folks call this a fable. I'll warrant it true. Figure of speech. Some have two. யாரோட கம்பேர் பண்ணுது? மனுஷங்களோட, ஹியூமன்ஸோட, மென்னோட. So metaphor. Some have two compared to humans. Metaphor. Okay. Next. Ma'am, it is not personification only, metaphor only. Some crickets have 4 legs. So cricket here is a insect. It has 4 legs and some have 2. Why is it personification? Men, some அப்படின்னு சொல்றதே compared to human தானே. They're not giving something else human character. No, they're only connoting a human itself here. No. ஆமா தானே. மனுஷனையே தானே சொல்றாங்க. So some have 2 compared to human. So metaphor. அப்புறம் rhyming scheme cricket, wicket, true, 2. So AA, BB, rhyming words. Fine. Cricket, wicket, AA. And BB, true, 2, BB. வேற என்னங்க? Alliteration words, folks and fable. 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 மேம் 2க்கு C வராது. And out of the door turned the poor little cricket. இதெல்லாம் மனுஷங்களுக்கு தானே பண்ண முடியும். Out of the door, I shut the door open. So hyperbole மாதிரி இல்ல, ஓவரா எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி. Yes, can we connect this as a hyperbole?
அந்த ஆண்ட் வந்து கிரிக்கெட்டுக்கு எதுவும் கொடுக்காம அனுப்பிச்சிருச்சு டோர்ல இருந்து அப்படிங்கறத ஹைப்பர் போல் பண்ணி அண்ட் அவுட் ஆஃப் த டோர் ஹி டேர்ன்ட் த புவர் லிட்டில் கிரிக்கெட்னு கொஞ்சம் எக்ஸாச்சுரேட் பண்ணி சொல்லியிருக்காங்களா? ஸோ ஹைப்பர் போல். ஏன் வேற என்ன கேட்டீங்க? என்னமோ கேட்டீங்களே. 2 வந்து சி வராது. ரைமிங் சி. ட்ரூ 2 வந்து சி வரும். 2 சி வரும். ட்ரூ 2 ரெண்டும் ரைமிங் ஸ்கீம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? எஸ் மேம். ட்ரூக்கு வந்து பி, 2 வந்து சி வரும். இல்லைங்க, ட்ரூ 2 ரைமிங் தானே. விக்கெட் கிரிக்கெட் ட்ரூ 2 ரைமிங் தான். அந்த சே அவேல இருக்க அதே கன்ஃபியூஷன் தான். பட் இட்ஸ் ரைமிங் ஒன்லி. ட்ரூ 2 ட்ரூ 2 ரைமிங் தான். ஓகே, டன். மேம் Okay. ப்ரீவியஸ் stanza டே அண்ட் நைட் கான்ட்ராஸ்ட் வரும் டே மேம். என்ன பூங்கோதே? அந்த ப்ரீவியஸ் ஸ்டான்ஸால வந்து டே அண்ட் நைட் கான்ட்ராஸ்ட் வரும்ல மேம். ஆமாங்க, அது எழுதிட்டோமே நம்ம டே அண்ட் நைட் கான்ட்ராஸ்ட்னு. ஓகே மேம். அப்புறம் மை ஹார்ட் வாஸ் சோ லைட் அது சிமிலி வருமா மேம்? என்னங்க புரியல? மை ஹார்ட் வாஸ் சோ லைட் சிமிலி வருமா மேம்? எங்க இருக்கு? ப்ரீவியஸ் ஸ்டான்ஸாலே. ப்ரீவியஸ் பேராவா? எஸ் மேம். Yes, ma'am. My heart was so light. First line. மை ஹார்ட் வாஸ் சோ லைட் என்ன கேக்குறீங்க? சிமிலி வருமான்னு கேக்குறீங்களா? எஸ் மேம். ஏன் எதையும் கம்பேர் பண்ணிருக்காங்க? ஹார்ட்டையும் லைட்டையுமா? ஹார்ட் வந்து லைட்டா இருக்கு. இல்ல சோ வந்திருக்கறனால So கேட்டேன் நான். வருதுல்ல ma'am. கம்பேரிஷன் வேர்ட். ஹார்ட் வந்து ரொம்ப மித என்ன சொல்றது, லைட்னா என்ன, ரொம்ப லேசா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட்டோட கேரக்டரை தான் சொல்றாங்க. இது வேணா பர்சானிபிகேஷன் சொல்லலாம். மனுஷனுக்கு தான் ஹார்ட் வந்து ஹாப்பியா இருக்கும் போது லேசா இருக்கும். ஏன்னா எல்லா உருவத்துக்குமே ஹார்ட் இருக்கு. அதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு அதுகிட்ட போய் கேட்டாதான் தெரியும். அதனால பர்சானிபிகேஷனா கூட எழுதாம வேணா இருக்கலாமே தவிர சிமிலிக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை. ஓகே, லைட் வேற லைட்டுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? டியூப் லைட்னா அது நம்ம தான், அது இல்ல. வேற ஆண்ட் அவே அசனன்ட் வரும்ல மேம். ஆண்ட் அவே அண்ட் அவே அதுல மேம் என்ன? ஃபோர்த் ஸ்டான்ஸால ஹி ஹிட் இட் அப்படின்னு வந்திருக்கல மேம். ஒரு ஒன் அட் a டைம் அண்ட் அவே ஏதோ கேட்டாங்க. என்னது அது எனக்கு புரியல. எங்க லாஸ்ட் ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் லைன் மேம். லாஸ்ட் ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் லைன். Go then then says says the the ant. ant and dance the winter away. இதுல என்ன வேணும் உங்களுக்கு? அசனன்ஸான்னு கேக்குறேன். அசனன்ஸான்னு கேக்குறீங்களா? வரும்ல மேம். அசனன்ட் வரும். அதுதான் அங்க அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்லயே வராதுன்னு நம்ம பேசிட்டோம். நீங்க அப்ப கவனிக்கலன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஸ்டான்ஸாலே வரும் மேம். அவே அண்ட் அங்கேயே நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம். வேற ஸ்ருதி ஏதோ டவுட் கேட்டீங்க. என்ன டவுட்? இல்ல மேம் ஸ்டான்ஸா சொன்னேன் மேம். ஓகே, சரி, டன். மேம் ஃபோர்த் ஸ்டான்ஸால ஹி அண்ட் ஹிட் இட்னு வந்துருச்சுல மேம். அது அனஃபோரா வருமா மேம்? ஃபோர்த் ஸ்டான்ஸா 1 2 3 4. அதான் மேம். இங்கதான் மேம். he wished he would repay வா? நோ he வேற, he would இல்ல, he இல்ல he would repay தானே, not an anaphora. Okay, so we finished 4 poem. Life, I am every woman, and the secret of the mission, the ant and the cricket. Okay, so நாளைக்கு வந்து you're going to write the test for the 4 poem only. Fine, I'm going to revise the entire schedule. டெஸ்ட் பேட்ச் ஸ்கெடியூல் வந்து என்டையரா ரிவைஸ் பண்றோம். டெஸ்ட் பேட்ச் இல்ல, கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஸ்கெடியூலையே. ஆக்சுவலி லாஸ்ட் டெஸ்ட் ஸ்கெடியூல் படி எப்ப முடியறதா இருந்துச்சு? 15th ஆகஸ்டா? ஃபுல்லா கேக்குறேன் கடைசியா. 8th செப்டம்பர். 8 செப்டம்பர். That's along with the test. கிளாஸ் மட்டும் சொல்றேன். 6th வச்சிருக்கீங்களா? நீங்களே எடுத்துட்டீங்களா? ஓகே, நான் எடுக்கல. எப்போங்க? 6th கிளாஸ் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். 3 மேம், செப்டம்பர் 3. Okay, so class and test schedule வந்து we are changing a little.
we did with that schedule. அந்த ஸ்கெடியூல் படி போலாம், பட் ரொம்ப ரஷ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கெடியூல் படினா இப்ப நான் மறுபடியும் 3 ப்ரோஸ் எடுக்கணும். ரொம்ப 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 கஷ்டமான ஒரு செயலா ஆயிருந்தனால we will only stick with 4 poem test for tomorrow and we'll revise the schedule. ஓகே, நாளைக்கு 4 poem மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டே போயிடலாம். டெய்லி கூட கிளாஸ் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி வச்சு போயிடலாமே தவிர ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் ஆன் த சேம் டே. ஃபைன். ஸோ ப்ராக்டிக்கலி கோயிங் அ லிட்டில் ஸ்லோ, அதில் டவுட்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஸோ 4 poem முடிச்சிருக்கோம் 2 நாளில். 6th and 7th standard poem வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடிக்கலாம். 9th 10th 8th எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடியும். ஸோ நாளைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, 4 poem மட்டும் எழுதுங்க. ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரோஸ் முடிச்சுட்டு ப்ரோஸுக்கு மட்டும் தனியாக கூட டெஸ்ட் எழுதிக்கலாம், இல்லைன்னா ப்ரோஸ் கம் poem ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம், அது முடிச்சிடலாம். ப்ரோஸ் மட்டும் தனியாக எழுதிக்கலாம். சாட்டர்டே அன்னைக்கு கூகுள் ஃபார்ம்ல இங்கிலீஷ் யார் யார் வரீங்க, தமிழ் யார் யார் போறீங்கன்னு சனிக்கிழமை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கெடியூல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்கெடியூல் போட்டுக்கலாம். கிளியரா? எஸ், நேற்று ஃபர்ஸ்ட் கிளாஸ், இன்னைக்கு செகண்ட் கிளாஸ், நாளைக்கு டெஸ்ட். நாளைக்கு கிளாஸ் இல்லை, இங்கிலீஷ் கிளாஸ் இல்லை. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு 4 poem மட்டும் படிச்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை ப்ரோஸ் மட்டும் எடுக்கிறேன். 3 ப்ரோஸ் எடுத்து வில் ஃபினிஷ் ஆஃப். வெள்ளிக்கிழமை ப்ரோஸ் டெஸ்ட் எழுதிட்டு சனிக்கிழமை கூகுள் ஃபார்ம். ஓகே, தமிழ் போறவங்கலாம் டாடா பை பை போயிடலாம். இங்கிலீஷ் வரவங்கலாம் வாங்க வெல்கம் வந்துடலாம். அதுக்கப்புறம் மண்டேலேருந்து தமிழ் கிளாஸ் இங்கிலீஷ் கிளாஸ் வில் பிளான். ஓகே, டன், clear? For now we'll finish 4 poem. Tomorrow finish off this 4 poem and write the test. ஓகே, மற்ற ஸ்கெடியூல் ஆஸ் பர் த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் என்ன கிளாஸ்? யூனிட் 9 கிளாஸ். அது ஆஸ் பர் ஸ்கெடியூல் போகும். நாளைக்கு காலையில மட்டும் யூனிட் 9 இருக்குல்ல? எஸ் மேம். அது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரே ஒரு தடவை மத்தியானமா ஸ்கெடியூல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நாளைக்கு ஈவினிங் ஏதாவது கிளாஸ் இருக்கான்னு மட்டும் நாளைக்கு ஆஃப்டர்நூன் செக் பண்ணிக்கோங்க. டன். ஸோ இப்போ இந்த 4 poem மட்டும் தரவா படிச்சுட்டு மீனிங், அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அப்புறம் வேற என்ன ஆத்தர் எல்லாமே படிச்சுட்டு டேப்லோ காலம் கீவேர்ட்ஸ் எல்லாம் முடிச்சு நாளைக்கு டெஸ்ட் எழுதிருங்க. ஓகே, வி ஸ்டில் ஹேவ் டைம். நான் முடிச்சிருவேன் போர்ஷன்ஸ், பட் கொஞ்சம் ஸ்லோவா ரஷ் பண்ணாம போகலாம். ஓகே, டன். ஓகே, see you tomorrow. Thank you. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம், இப்போ லைஃப் போயம் எண்ட்ல வந்துட்டு இன்னொரு போயம் இருக்கு மேம். அந்த மாதிரி இருக்க போயம்லாம் என்ன மேம் பண்ணணும்?